குட் நைட் சொல்லு. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி லாங் வீடியோ அப்லோட் பண்ணலாங்கிறதுக்காக சண்டே அன்னைக்கு நான் இதை ஷூட் பண்ணேன். இது வந்து சண்டே வீட்டிலேருந்து ஷூட் பண்ணலை, வெளியில் கிளம்பியிருந்தேன், வயலுக்கு போயிருந்தேன். தேங்காய் பிடுங்குறாங்கிறதுனால அதை தான் நான் அப்படியே வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். வயலுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு வாய்க்கால் ஒன்று இருக்கும், அதில் இறங்கி அதுக்கப்புறம் தான் மேலே ஏறி போகணும். தேங்காய் பறிக்கிறேங்கிறதுக்காக வீட்டிலேருந்து சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வயலுக்கு போகிறோம். இறங்கி போ. கீழே இறங்கி மேலே ஏறணும். நம்ம வயலுக்கு வரணும்னா மோட்டரில் தண்ணி ஓடுதா, நம்ம மோட்டர் ஓடுதான்னு பாரு. சரி வா. எப்பவும் லாங் வீடியோ எடுத்தேன்னா வீட்டில் ரொட்டீன் சமையல், கிச்சன் க்ளீனிங், ஆர்கனைசிங் இது மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வயல்வெளியிலேருந்து. மெதுவாவா, தண்ணியில் நினச்சிருக்கீல, காலை வழுக்கும். நம்ம மோட்ரு ஓடுது, வாங்க அங்கிட்டு போய் தாண்டி போடலண்ணா. இங்க இருக்கு பாரு, இங்க ஓடுது பாரு, இங்க போகுது. இப்ப தண்ணி பாய்ச்சறதுக்கு விட்டுருக்காங்க, அப்படியே போவோம். டீ தண்ணியில போதா, தண்ணியில போதா, டீ குடிச்சிட்டு வேலை செய்யுங்க. ஒரு 4-5 மரம் தண்ணி பாய்ச்சினா அப்படியே தண்ணியில் போகிற மாதிரியான மரம். அது வந்து பிடுங்கும்போது பக்கத்தில் இருக்கணும் தேங்காய் பறிக்கும்போது. அதனால் அவங்கள இறக்கி நீங்கள் அடுத்த முறை ஏறும்போது நான் பக்கத்தில் இருக்கேன், முதல்ல டீ குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து டீ ஆற்றி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் அவங்களை கூப்பிட போகிறதுக்கு அப்புறம் சாயிலோகன் நல்லா இந்த மோட்டரில் குளிக்க ஆரம்பிச்சிட்டான். இது வந்து எங்கள் மோட்டர் கிடையாது, இதுதான் எங்களோட மோட்ரு. அவன் சாய் வந்து எப்போ வந்தாலுமே இந்த மோட்டரில் தான் குளிப்பான். ஏன்னா எங்கள் மோட்டரில் வந்து கட்டை கட்டியிருப்பாங்க சிமெண்ட்டில். அது வந்து அவனுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி எதுவும் எம்டியாக மணலோட இது பண்ணி கட்டி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் அவனுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் போல். அதில் தான் குளிப்பான். மேக்ஸிமம் எப்போ வந்தாலுமே இந்த மோட்ரு ஓடும். ரேர் எங்கள் வீட்டு மோட்டரில் குளிக்கிறது. எப்போ வந்தாலும் இந்த மோட்டரில் குளிக்கிறதுனால நான் இப்படியே விட்டுறது, அழகாக குளிச்சுட்டு வந்துடுவான். அதுக்கிடையில் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த டீ வடை எல்லாம் கொடுத்தாச்சு. மீதி இருக்கிறத நானும் சாப்பிட்டாச்சு. முடித்ததுக்கப்புறம் இந்த மோட்டரில் தேங்காய் பறிச்சிட்டு வந்து இந்த இடத்துல தான் போடணுங்கிறதுனால நான் அந்த இடத்த கிளியர் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் அந்த இடத்துல போட்டு வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். தேவையானதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அப்படியே இங்கேருந்து சேல் பண்ணிடுவாங்க. அப்படியே நில், தேங்காய் வந்துச்சுன்னா எடுத்து போடு. தேங்காய் வந்துச்சுன்னா தட்டில் எடுத்து போடு. அதை பாலை எடு. தேங்காய் பறிக்க வந்துட்டு இளநீ சாப்பிடாட்டி எப்படி? இளநீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக படித்து போட சொல்லி அப்படியே இங்கேயே சாப்பிட்டுட்டு பறித்த தேங்காயெல்லாம் மோட்டரில் இறக்கியாச்சு. கொஞ்சம் சாக்கில் வேணுங்கிறத மட்டும், வீட்டுக்கு வேணுங்கிறத மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி அப்படியே சேல்ஸ் பண்ணிடுவாங்கங்கிறதுனால அப்படியே வச்சாச்சு. இதை அப்படியே கிளியர் பண்ணிக்குவாங்க அவங்கங்கிறதுனால நான் அப்படியே கிளம்பியாச்சு. அம்மனை குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டான் சாயில். ஒரு சாய் ஹாய் சொல்லு. ஹாய். ஆட்டம். இது வந்து எங்கள் வயலுக்கு இப்போ மோட்ரு தண்ணி பாய்ச்சி முன்னாடி இந்த குழா வச்சு இப்படியே இது வழியாக இப்படி தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சைடு எங்கள் வயலுக்கு
கரும்பு வச்சுருக்கோம் தெரியுதுங்களா, அந்த இடத்துக்கிட்ட வந்து இப்போ தண்ணி பாயுது. இந்த தண்ணி வீட்டுக்கு கிளம்பி வந்தோடனே மத்தியானம் லஞ்சு வீட்டில் போய் தான் சமைக்கணும். மத்தியானம் லஞ்ச் மட்டன் சிக்கன் எதுவுமே செய்யலை. ஏன்னா வயல்லேருந்து வரும்போதே லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம சுண்டலை வச்சு குஸ்கா செஞ்சிடணும். குஸ்கா தான் செஞ்சுருந்தேன். குஸ்கா செஞ்சு முடித்தோடனே வெள்ளை சுண்டல் வச்சு தான் செஞ்சுருந்தேன். அப்படியே சைட் பை சைடு மாவாட்டுற வேலையும் இருந்தது. சண்டே தான் வந்து மாவு ஆட்டி வைப்பேன். அதனால அதுக்கான வேலையும் அப்படியே சைட் பை சைடு சமைச்சிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். 2 படி மாவு போட்டு ஆட்டி வச்சிட்டோன்னா 1 வீக் ஃபுல்லாக வந்துடும். அதனால் சைட் பை சைடு சமையலும் பண்ணிவிட்டு மாவும் ஆட்டியாச்சு. லஞ்சு ரெடியானதுனால லஞ்சு சாப்பிட்டு முடித்தாச்சு. கொஞ்சம் சண்டே கொஞ்சம் ரொம்ப பிஸியாகவே போச்சு இந்த சண்டே. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கான டேவும் நல்லா பிஸியாகவே ஓடி போயாச்சு. அப்படி தான் இந்த சண்டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.